பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நபர்களில் ஒருவர் காவல்துறையினரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்தது எப்படி, சுட்டுக் கொல்லப்பட்டவரின் பின்னணி என்ன உள்ளிட்ட விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், நீங்க அந்த களத்தில் இருக்கீங்க. தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? உயர் அதிகாரிகள், காவல்துறையினர் அங்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? விரிவான விவரம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 11 நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்களில் தற்போது திருவேங்கடம் என்ற நபர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டருகே 10க்கும் மேற்பட்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 11 நபர்களையும் விசாரணை நடத்துவதற்காக கடந்த 11ஆம் தேதி போலீசார் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடி கேட்டு அவர்களை தற்போது போலீஸ் காவலில் வைத்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி நடத்தப்பட்ட போதுதான் இந்த திருவேங்கடம் படுகொலை போலீசாரால் இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்குகள் இருந்ததும், குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் தென்னரசுவை, அதாவது தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரமாக இருந்த தென்னரசுவை படுகொலை செய்த கொலை வழக்கு உட்பட 3 கொலை வழக்குகள் திருவேங்கடத்தின் மீது இருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலாக ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டியது திருவேங்கடம் தான் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் எவ்வளவு பணம் கைமாறப்பட்டது, யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அதில் திருவேங்கடத்தின் வங்கி கணக்கிற்கு பணம் சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகளும் திருவேங்கடத்தின் வீட்டுக்கு அருகே பதுக்கி வைத்திருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருவேங்கடத்தை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்துவதற்காக இன்று காலை அழைத்து வந்தனர். அப்போது சரியாக 5:30 மணி அளவில் புழல் அருகே இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதியில் போலீசார் கவனக்குறைவாக இருக்கும்போது அவர் தப்பி ஓடிவிட்டார். கதவை திறந்து தப்பி ஓடியதாக போலீசார் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அதிலிருந்து புழல் பகுதியிலிருந்து ஓடி வந்து இங்கு வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற ஒரு வயல்காடு நிறைந்த ஒரு பகுதியில் அவர் வந்து இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் பதுங்கியிருக்கிறார். குறிப்பாக தற்போது அந்த காட்சியை நமது கேசவன் அவர்கள், ஒளிப்பதிவாளர் கேசவன் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கேசவன் காண்பித்துக் கொண்டிருக்கும் அந்த தகர கூடாரத்திற்கு அருகே பின்புறம் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் போலீசார் தொடர்ச்சியாகவே அவரை கூப்பிட்டு ஒழுங்காக சரணடைந்து விடு என்று கூறி வந்துள்ளனர். மீண்டும் அவர் அங்கிருந்து அந்த கூடாரத்திலிருந்து வெளியே தப்பி செல்லும் போது கொடுங்குயூர் காவல் ஆய்வாளர் சரவணன் பலமுறை எச்சரித்தும் அவர் ஓடும்போது 2 முறை சுட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இடது நெஞ்சுக்கு அருகேயும் அதே போன்று வயிறு பகுதியிலும் சுட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் மேற்கு இணை ஆணையர் விஜயகுமார், அதே போன்று கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜ் ஆகியோர் சம்பவ இடத்தில் தற்போது நேரடியில் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் படுகொலை செய்யப்பட்ட அந்த திருவேங்கடத்தின் உடலானது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவருக்கு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறு ஆய்வு தொடங்கப்படும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக புழல் போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருவேங்கடம் தான் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பின்புறமாக ஓடி வந்து முதலில் காலில் வெட்டியது என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆட்டோவில் கடந்த 10 நாட்களாக நோட்டமிட்டதும் இவர்தான். இவர் நோட்டமிட்டுதான் திமுக வழக்கறிஞரான அருள் என்பவருக்கு தகவல் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அருள், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு ஆகியோர் சேர்ந்து இந்த கொலையை நிகழ்த்தியிருப்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை அழைத்து சென்ற போது திருவேங்கடம் தப்பி செல்ல முயல்கையில் போலீசார் அவரை என்கவுண்டர் செய்து கொலை செய்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அன்பரசன், நீங்க இணைப்பிலே இருங்க.